இப்ப நீங்கள் கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் சவுத் மாறினதுல தாவேக்காவோ இல்ல விஜய் ஃபேக்டரோ துளி அளவு கூட காரணம் இல்லையா? அது ஒரு கட்சியாங்க அது. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். என்ன பேசுறீங்க நீங்க? நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற அந்த விஜய் அவர்கள் பாடின பின்னாலதான் இந்த சம்பவம் எல்லாம் அரங்கேறிச்சு. சிலிண்டர் போடுறோம், வீட்டுக்கு வந்தா 10 ரூபா சேர்த்து கேட்கறான்னு சொல்லி அந்த பணம் யாருக்கு? நிர்மலா சீதாராமன் இல்ல மோடிக்கு போகுதான்னு கேக்குறேன். என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லி. ஏன் நீங்க மட்டும்? நான் தொகுதி எம்எல்ஏனே மறந்துட்டீங்களான்னு. ஆனா உங்களோட விருப்பம் மனு நீங்க வந்து கொடுத்தது வந்து? நான் விருப்பம் மனு கரூர் கொடுத்திருந்தேன். ஓகே, கரூர் கொடுத்திருந்தேன். முதலமைச்சர் வந்து கோயம்புத்தூர் சவுத் தலைமை அறிவிக்கிற பொழுது கோயம்புத்தூர் சவுத். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். இவர் இங்க வந்ததுக்கான காரணம் வந்து தலைமை கொடுத்துன்னு சொல்றாங்க. பட் கரூர் சம்பவம் இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். என்ன சம்பவம் கரூர்ல? என்ன சம்பவம் கேட்டா எப்படி சார்? இந்த எச்சு பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமா, அவன் என்ன சம்பவம் தான் கேட்பேன். கரூர்ல இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல் சம்பவம் பார்த்தோம்ல, இன்னொரு கட்சியில் நடக்குதுங்க. அதுக்கு எனக்கு என்னங்க? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. பத்திரிகையும் தொலைக்காட்சியும் வந்து ஒரு சைடு கார்னர் பண்றீங்களா தவிர, நான் நீங்க தான் காரணம்னு இல்ல. சொல்ல. நான் காரணம் இல்ல, ஒரு சைடு மட்டும் அந்த கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. 30 வருஷம் அரசியல் இருக்கேன். 20 வருஷம் எனக்கு வந்து எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பாதிப்பு, என் மக்களுக்கு ஒரு பாதிப்புனா நான் தான் போய் நிற்பேன் முன்னாடி. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. கூட பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது கேட்டேன், இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர் இருக்காது கேட்டுக்கிட்டே கேமரா வச்சுட்டு நின்று கேட்ட திறக்கிறது ஒரு வீடியோ லைவ், கேட்டு கார் வெளியே வர்றது ஒரு வீடியோ லைவ். லைட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நீங்க சொல்ற கட்சியை பத்தி பேசுறது எனக்கும் நேரம் வேஸ்ட், உங்களுக்கும் நேரம் வேஸ்ட். அதை அவாய்ட் பண்ணிடலாம். என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா? தெரியுதுடா, கால் எடுக்க கொஞ்சம் இதா இருக்கு. சைடுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சில கருத்து கணிப்பு, எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுங்களேன். நான் எனக்கு தெரிஞ்சவைகளை நீங்க உங்களுக்கு வசதியான கருத்துக்கு மட்டும் எடுத்துக்குவீங்க, மத்த கருத்து கணிப்புல விட்டுருவீங்களான்னு கேட்டேன். உங்களோட கருத்து என்னன்னு கேக்குறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இந்த கரூர் சம்பவத்து பின்னால மீன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அதுல இருந்து அறியப்பட்டவராக இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போதுங்க சிரிப்பு தான் வரும். சிரிக்கதான் முடியும், வேற சிரிப்பு தான் வரும். சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. இந்த மாதிரி 1-2 வேலை வெட்டி இல்லாதவங்க எல்லாம் போடக்கூடிய பதிவுகள் எல்லாம் பார்த்து நம்ம அதுக்கு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம கடந்து போயிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் டேய் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். கோயம்புத்தூர் சவுத் வந்து இந்த தடவை ஃபோக்கஸ் பண்றீங்க. மக்கள் வந்து என்ன சொல்றாங்க? கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 2021 எலெக்ஷன்ல ஒரு தொகுதி கூட நாங்க ஜெயிக்கல. முதலமைச்சர் அப்படி பார்க்கல, எதற்கு எம்எல்ஏன்னு பார்க்கல. நிறைய திட்டங்கள்ல கோயம்புத்தூர் அவினாசி சாலையில ஜிடி நாயுடு மேம்பாலமா இருக்கட்டும். ஜிடி நாயுடு அவங்களும் பிளான் பண்ணது தானே? ஜிடி நாயுடு அவங்க பிளான் பண்ணாங்க, நீ எக்ஸிக்யூட் பண்ணீங்க. கிடையவே கிடையாது. ஏடிஎம்கே பீரியட்ல பிளான் பண்ணாங்களா இல்லையா சார்? சரி, என்ன எவ்வளவு செலவு பண்ணிருந்தாங்க சொல்லுங்க. எவ்வளவு ஜியோ வீட்டுல கும்பலையா கூட எவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. கோயம்புத்தூர் சவுத்தோ இல்ல கோயம்புத்தூர் கொங்கு மண்டலமோ ஒரு ஏடிஎம்கேவோட பெல்ட்டாகவே வந்து பார்க்கப்பட்டது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ல கோட்டைன்னு சொன்னதுக்காக சொன்னேன். நான் கோட்டைன்னு சொல்லல, பெல்ட்டா இருக்குன்னு ரெண்டும் நீங்க கோயம்புத்தூர் கொங்கு மண்டலமோ ஒரு ஏடிஎம்கேவோட பெல்ட்டாகவே வந்து பார்க்கப்பட்டது. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? நீங்க உள்ள எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா தங்க பிசினஸ்ல நீங்க எடுத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சார்ஜஸ்லாம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் தங்க நான் கடையே வச்சிருக்கேன். அவர் சொன்னாரு, நான் கடையே வச்சிருக்கேன். பாத்தீங்களா நண்பர்களே, என்ன ரோசனை பண்றானுவா? நான் கேட்கிற ஒரே கேள்வி செந்தில் பாலாஜிக்கு, கரூர் துயர சம்பவம் நடந்துச்சுல, 5 நிமிஷத்துல போன உன்னால ஏன் 5 நிமிஷம் வந்து ஓட்டு போட்டு போறது முடியல உனக்கு? அங்க போய் நின்று எவ்வளவு நடிச்ச? கூட இன்னொரு ஆள் படிச்சு சொன்ன கேட்டியான்னு சொன்னியா? எல்லாம் ஒன்னால நான் படிச்சு சொன்ன கேட்டியா?
நீ விதியோட மோது, விஜயோட மோதாதான் நாங்க எல்லாரும் சொன்னோம்ல. கேட்கலதான், ஆனா பாட்டில் இருக்கதா அவரு கேட்பாரு எனக்கு தெரியாதேப்பா. இன்றைக்கு கரூருக்குள்ள கால் வைக்க முடியாத சூழல்ல தான் நீ உட்கார்ந்துகிட்டு அடுத்த மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்ட அப்போ வர மாட்டல. நீ ஆனா நாளைக்கு வந்து பெரிய புலனாய்வு புலி மாதிரியே ஜனநாயகத்தை இவர் தான் காப்பாத்தினார் மாதிரியே கரூரே தன்னுடைய கோட்டைன்ற மாதிரி பேசுறதெல்லாம் கேவலத்தின் உச்சம். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? வேணா பாருங்களேன், எலெக்ஷன் முடிஞ்ச கையோடி விஜய் அவர்கள் எங்கேயாவது டூருக்கு போயிருவார். இவரை நம்பியா நீங்க ஓட்டு எல்லாம் போட போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கூடுனாங்க. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துபாய்க்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தாங்குழி பக்கோடா டேய் போடா. பயந்தோரி துணை முதலமைச்சர் எங்க போயிட்டாரு? துபாய்க்கு போயிட்டாருப்பா. அப்ப நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், சிஎம் சார் அவர்கள் எங்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கொடைக்கானல் போறார். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நேரா அங்க போயிருவாங்க, கொடைக்கானல் போயிருவாங்க. அப்ப கொடைக்கானல் போன அந்த எலெக்ஷன் எல்லாம் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமா இருந்துச்சான். அதை ஃபாலோ பண்றாங்க, சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்றதுக்காக எங்க போறாங்க? இப்ப மறுபடியும் கொடைக்கானல் போக போறாரு. போயிட்டு இருக்கான், இவனுங்களும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கானுங்க. நான் 210 சொல்றவங்களை கேட்கறது நீ 234 சொல்லு. ஏன் 24 விட்டு வைக்கிறேன்? 24 விட்டு வைக்கிறேன். உங்க பிடிஷனுக்கு அப்புறம் ஒரு பிடிஷன் இருக்க முடியுமாங்க? நீங்க பிரணாயராய் 2 பேர் தான் இந்தியாவில் ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க செகண்ட் தாட்டே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சொல்றதுக்கு ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல நீங்க என்ன கலாய்க்கிறீங்க. நம்ம கொளத்தூர் தொகுதி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாருங்க, அந்த தொகுதியில கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குதுங்க. எஸ்ஐஆர்ல 1 லட்சம் வாக்குகள் நீக்கிட்டாங்க. 1 லட்சம் வாக்கு நீக்கினதுக்கு அப்புறம் இந்த வாட்டி 80,500 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்திருக்குது போன எலெக்ஷனோட. சாம்பார் ஆப் எனக்கு. கொளத்தூர்ல ஏதோ ஒரு குஜிலி மஸ்து காத்து இருக்குதுடா. கொளத்தூர் தொகுதியிலேயே திமுகவுக்கு ஒருவேளை வச்சு குஜிலி மஸ்து பண்ணிடுவாங்களோ. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஸ்டாலின் ஐயா மதியானம் 12 மணிக்கெல்லாம் போயிட்டு அறிவாலயம் வார் ரூம்ல உட்காந்து என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்க. கொஞ்சம் சோகமா வேற உட்காந்துங்க. வடிவேலு கோவை பிரதர்ஸ் படத்துல கேப்டன் ஏகாதசி அணியின் மானத்தை காப்பாற்ற களம் இறங்குவார், அணி மிகவும் பரிதாபகரமான நிலைமையில் உள்ளது அப்படின்ற மாதிரி வரும்போது இப்படி உட்காந்து இருப்பார்ல, அப்படி உட்காந்து இருந்தாரு. என்னடா நடக்குது, ஏன் தொகுதியில ஏன்டா இவ்வளவு ஓட்டு போலிங்க ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சாரா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. கடந்த சில நாட்களாக உங்களுக்கு வந்து திமுக மீது இருந்த அந்த கோபம் என்பது அது ஓட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். நீங்க 5 வருஷம் ரூல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 வருஷம் ரூல் பண்ணா கூட அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில இருக்கதான் செய்யும்.